இந்த சாப்டர்ல பேசிக் எடிட்டிங் டூல்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ பேசிக் எடிட்டிங் டூல்ஸ்னால் இதோட பொசிஷன் ஓரியன்டேஷன்லாம் எப்படி நம்ம எடிட் பண்ண போகிறோம் அது சம்மந்தப்பட்ட டூல்ஸ். ஸோ எடிட்டிங் டூல்ஸ்லேயே நிறைய ஆப்ஷன் இருக்கும். இந்த ஸ்பெசிஃபிகேஷன் எடிட் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு அட்வான்ஸாக வரும். ஸோ இப்போ உள்ள இந்த பேசிக் எடிட்டிங் டூல்ஸ் அப்படிங்கிறது உங்கள் மாடிஃபை டேப்பில் உள்ள சம் டூல்ஸ். ஸோ இதில் நான் ஒரு புது ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி அதில் எப்படி இந்த மாடிஃபிகேஷன் டூல்ஸை யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ நியூவில் டெம்ப்ளேட்டில் சிஸ்டம் டெம்ப்ளேட் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். கிரியேட் நியூவில் ப்ராஜெக்ட். ஓகே. ஸோ இந்த மாடிஃபிகேஷன் டூல்ஸ் எல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த டாப்பில் உள்ள பேனல்ஸில் மாடிஃபைங்க ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் கிளிப்போர்ட், ஜாமெண்ட்ரி, மாடிஃபை, வியூஸ்ன்னு நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் கிளிப்போர்ட் ஆப்ஷன்லாம் காமனாக யூஸ் ஆகும். ஸோ இந்த மாடிஃபை ஆப்ஷன் எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகும். ஸோ அதாவது ஆர்கிடெக்சர் ப்ராஜெக்ட்லையும் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி MEP ப்ராஜெக்ட்லையும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த MEP ப்ராஜெக்டில் எந்தெந்த டூலை எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ சிஸ்டத்தில் அந்த மாடிஃபிகேஷன் டூல்ஸை யூஸ் பண்ணுறதுக்காண்டி சில ப்ளேஸ் பண்ணிக்கிறேன்னா ஸோ டெர்மினல்ஸ் எடுத்து இங்கே ஒன்று ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது ரெண்டும் ஜஸ்ட் எடுத்து பிக் பண்ணி ப்ளேஸ் பண்ணுற மெத்தட். ஸோ எந்த இதில் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மெக்கானிக்கல் கேட்டகரியில் உள்ள ஃபஸ்ட் ஃப்ளோரில் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை கிளிக் பண்ணி இங்கே வர்ற அந்த மாடிஃபிகேஷன் எடிட்டிங் பண்ணோம் அப்படின்னா அதோட ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்து நீங்கள் மாற்றுறது. ஸோ இங்கே உள்ள மாடிஃபை டூல்ஸ் ஆப்ஷன் மூலியமாக நீங்கள் இது பண்ணாலும் அதோட பொசிஷனையும் அதோட ஓரியன்டேஷனையும் தான் மாற்ற முடியும். ஸோ அந்த பொசிஷனையும் ஓரியன்டேஷன் மட்டும் தான் இந்த பேசிக் மாடிஃபிகேஷன் டூல்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த டிஃப்யூசரை நீங்கள் இந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு மூவ் பண்ணணும். ஸோ அப்படிங்கிறப்ப இங்கே உள்ள மூவ் டூல்ஸ். ஸோ அதை பிக் பண்ணுங்கள். இந்த இதில் ஒரு பேஸ் பாயிண்ட் கேட்கும். ஸோ அதை பிக் பண்ணிவிட்டு எந்த இடத்துக்கு நீங்கள் மூவ் பண்ணணுமோ அங்கே மூவ் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இல்லை இடம் தெரில அந்த இருந்த இடத்துலேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி போனாலும் அது மூவ் பண்ணி போகும். ஸோ அதே சேம் டைம் ஒரு ஆங்கிளை பேஸ் பண்ணி போனாலும் இந்த ஆங்கிளை பேஸ் பண்ணி அது போகும். ஸோ இங்கே உள்ள இந்த ஏர் டிஃப்யூசர் உங்களுக்கு இந்த இடத்துக்கு மூவ் ஆகிட்டு. ஸோ இது மாதிரி நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை ப்ளேஸ் பண்ணுறப்ப தப்பாக ப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேறு இடத்துக்கு மூவ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப இந்த மூவ் டூலை யூஸ் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது அலைன். ஸோ இது மாதிரி நிறைய ஏர் டிஃப்யூசர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிட்டே வர்றீங்க. அந்த எல்லா ஏர் டிஃப்யூசரும் ஒரே நேர்கோட்டில் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த அலைனுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். இப்போ சிஸ்டத்தில் நான் இன்னொரு ஏர் டிஃப்யூசர் எடுத்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஜிக்ஸாக இருக்குது. ஸோ இதை நேர்கோட்டாக கொண்டு வரணும் அப்படின்னா நான் அலைனுங்கிற டூலை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மாடிஃபைல அலைன். ஸோ எதுக்கு நேராக டூல்ஸ் வரணும் அப்படின்னா இதை பிக் பண்ணிங்க. ஸோ இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதுக்கு நேராக தான் இந்த டூல்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். இப்போ அலைன் டூல்ஸில் இந்த ஆக்சிஸை பிக் பண்ணிங்கன்னா இந்த ஆக்சிஸ் உங்களுக்கு அலைன் ஆகும், இந்த ஆக்சிஸ் பிக் பண்ணால் இந்த ஆக்சிஸ் அலைன் ஆகும். அதாவது வெர்டிகல் ஆக்சிஸ் அண்ட் ஹரிசாண்டல் ஆக்சிஸ். ஸோ இந்த ஹரிசாண்டல் ஆக்சிஸை நான் பிக் பண்ணுறேன். பிக் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆக்சிஸுக்கு நேராக எந்த எலிமெண்ட் வரணும் அப்படிங்கிறத நான் தனியாக சூஸ் பண்ணணும். ஸோ எந்த எலிமெண்ட்டுக்கு நேராக வரணும் அப்படின்னா இந்த ஆக்சிஸ் வரணும். ஸோ இப்போ இது ரெண்டும் ஒரே நேர்கோட்டில் அலைன் ஆகிட்டு. ஸோ இது மாதிரி நீங்கள் ரூமுக்கு கொடுக்கும்போது ஒவ்வொரு லைட்ஸாக இருந்தாலும் சரி இல்லை ஏர் டிஃப்யூஸாக இருந்தாலும் சரி இது மாதிரி நீங்கள் ஈஸியாக அலைன் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இதுக்கு நேராக இது வரணும் அப்படிங்கிறப்ப இந்த வெர்டிகல் ஆக்சிஸும் இந்த வெர்டிகல் எலமெண்ட்ஸும் அலைனாக இருக்கணும். அதே மாதிரி இந்த ஹரிசாண்டல் ஆக்சிஸ் ப்ளஸ் இந்த ஹரிசாண்டல் ஆக்சிஸ், இந்த வெர்டிகல் ஆக்சிஸ் இந்த வெர்டிகல் ஆக்சிஸ் நேராக இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் ஈஸியாக அலைன் பண்ணி ஒரு பொசிஷனை நீங்கள் அரெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி ஒரு செட் உங்களுக்கு இன்னொரு இடத்துக்கு வேணும். ஸோ இது ஒரு ரூமாக நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா இன்னொரு ரூம்லையும் இதே மாதிரி செட்டப் வேணும் அப்படிங்கிறப்ப காப்பி பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி காப்பி பண்ணி ப்ளேஸ் பண்ணுறதுக்கு இங்கே உள்ள காப்பிங்க கமாண்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ காப்பி கமாண்டுக்கு CO உங்களை டைப் பண்ணப்போ காப்பிங் கமாண்ட் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். இப்போ கிளிக் பண்ணுறேன். எந்த எலமெண்ட்னா இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு காப்பி. இதே மாதிரி பேஸ் பாயிண்ட் எந்த பேஸ் பாயிண்ட்டை பிக் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ண போகிறீங்களோ அந்த பேஸ் பாயிண்ட்டை பிக் பண்ணிங்க. ஸோ செலக்ட் பண்ணி எங்கே மூவ் பண்ணணும். ஸோ மூவ் பண்ணுறப்ப எவ்வளோ டிஸ்டன்ஸில் வேணாலும் நீங்கள் காப்பி பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி ஒரே ஒரு எலமெண்ட் நீங்கள் ப்ளேஸ் பண்ணால் மட்டும் போதும். மற்ற எலமெண்ட் ஆட்டோமேட்டிக்காக மூவ் கமாண்ட் காப்பி கமாண்டை யூஸ் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிஸ்டத்தில் இங்கே ஒரு டக்டு நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த டக்டை நான் ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா மாடிஃபைல்ஸில் ரொட்டேட் எலமெண்ட்ஸ். ஸோ இந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிவிட்டு ரொட்டேட். ஸோ சென்டரை பொறுத்து இது ரொட்டேட் ஆகும். ஸோ அப்படி ரொட்டேட் ஆகிறப்ப சென்டர் ஆஃப் ரொட்டேஷன் பிளேஸ். ஸோ டிஃபால்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஜெக்டோட சென்டர் அதை கன்சிடர் பண்ணி எடுத்துக்கும். பிளேஸ் அப்படின்னா நீங்கள் புதுசாக ஒன்று பிளேஸ் ஒன்று அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்டை பொறுத்து ரொட்டேட் ஆகணுமா இல்லை சென்டர் பாயிண்ட்டான்னு தனித்தனியாக செட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டை பொறுத்து ரொட்டேட் ஆகட்டும்.
ஸோ அது 0ன்னு கன்சிடர் பண்ணிவிட்டு அதுலேருந்து எவ்வளோ தூரம் 90 டிகிரி. ஸோ இது மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அப்படி ரொட்டேட் ஆகிறப்ப மாடிஃபைல ரொட்டேட் கமெண்ட் கொடுத்துட்டோம். கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ப்ளேஸ் பண்ணி நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். அது சேம் டைம் காப்பின்னு கொடுக்குறப்ப இது 0, இது 90ன்னு செட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு எந்த இது நீங்கள் ரொட்டேட் பண்ணீங்களோ அந்த சோர்ஸ் எலமெண்ட் இருக்கும், புதுசாக டெவலப் ஆன நியூ எலமெண்ட்டும் அதில் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அடுத்தது மிரர். ஸோ இந்த மிரர் கமெண்ட் மூலிமா ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் சிமெட்ரிக் லைனை பேஸ் பண்ணி மிரர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த சைடு எப்படி இருக்கோ அதேமாதிரி இந்த சைடு வேணும், பட் மிரராக வேணும் அப்படிங்கிறப்ப இந்த மிரருங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதை கன்ஸ்ட்ரக்ஷன் டெவலப் பண்ணுறோம். டெக்டை பேஸ் பண்ணி இப்போ ரூட் ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இதே மாதிரி ரூட் உங்களுக்கு வேறு இடத்துலையும் வேணும், இல்லை அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் வேணும் அப்படின்னாலும் ஆப்போசிட் பண்ணிக்கலாம். இது இப்போ ஜஸ்ட் நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதேமாதிரி செட்டிங் தான் ரூமோட இந்த எண்ட்லேயும் இருக்கும். அப்படிங்கிறப்ப இதை செலக்ட் பண்ணி மிரர் கமெண்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஆக்சிஸை பிக் பண்ணும் போதோ இல்லை புதுசாக ஒரு ஆக்சிஸை வரையும் போதோ உங்களுக்கு மிரர் கமெண்ட் ஆக்டிவேட் ஆகும். ஸோ செலக்ட் பண்ணுறீங்க. ஏற்கனவே உங்கள்கிட்ட ஆக்சிஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த பிக் ஆக்சிஸ் மெத்தடை எடுத்துக்கலாம். இல்லை அப்படிங்கிறப்ப புதுசாக ஒரு ட்ரா ஆக்சிஸ் மெத்தடையும் எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டுமே ஒரே கான்செப்ட், பட் இங்கே ஆக்சிஸை பிக் பண்ண போகிறோமா இல்லை ட்ரா பண்ண போகிறோமாங்கிறதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ ஒரு ஆக்சிஸை ட்ரா பண்ண போகிறோம். ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் கொடுத்தாலும் நீங்கள் ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல ஆக்சிஸ் ட்ரா பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த ஆக்சிஸுக்கும் உங்களோட எலமெண்ட்ஸுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிங்களோ அதே டிஸ்டன்ஸ் உங்களோட ஆக்சிஸுக்கும் புதுசாக டெவலப் பண்ண ஆப்ஜெக்ட்டுக்கும் மெயின்டைன் ஆகும். ஸோ அடுத்து இங்கே உள்ளது ஸ்ப்ளிட் எலமெண்ட்ஸ் அண்ட் ஸ்ப்ளிட் வித் கேப். ஸோ இந்த டக்டையோ இல்லை வேறு எதுவும் காம்பவுண்ட்ஸை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் இந்த ஸ்ப்ளிட் எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி பிரிச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல தனி டக்டாக ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். இந்த இதோட டயமீட்டர் மட்டும் மாற்ற போகிறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணலாம். ஸோ ஃபுல் லென்த்துக்கும் இந்த டக்ட் ஒரே ஷேப்பில் வர வேண்டாம், இதுக்கப்புறம் வேறு ஷேப்பில் வரணும் அப்படின்னா அது தனி டக்டாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக வரைஞ்சிக்கலாம். ஸோ அது தனியாக மாற்றணும் அப்படின்னா அது தனியாக பிரிச்சாகணும். அப்படி பிரிக்கிறப்ப ஸ்ப்ளிட் எலமெண்ட்ஸ் ஸோ கிளிக் பண்ணிட்டு எந்த இடத்துல இந்த எலமெண்ட்ஸ் கட் ஆகணுமோ அந்த இடத்த பிக் பண்ணுங்கள். ஸோ பிக் பண்ணினா அங்கே லைன் ஃபார்ம் ஆயிடும். இப்போ இது ஒரு எலமெண்ட்ஸ், இது ஒரு எலமெண்ட்ஸ். ஸோ இதுக்கப்புறம் இந்த எலமெண்ட்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி இதோட ஸ்பெசிஃபிகேஷன் டூல்ஸை நீங்கள் மாற்றி இதோட ஷேப்பையோ இல்லை டைமென்ஷனோ நீங்கள் ஈஸியாக மாற்றிக்கலாம். ஸோ அடுத்து இங்கே உள்ள ட்ரிம் அண்ட் எக்ஸ்டெண்ட் டூல்ஸ். ஸோ இதை பொறுத்தவரையும் ஒரு கார்னர் டெவலப் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன் தான் இந்த ட்ரிம் அண்ட் எக்ஸ்டெண்ட் டூல்ஸ். ஸோ இப்போ சிஸ்டத்தில் நான் டக்டே ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இது ஒரு லைன்ஸ், அதாவது இது ஒரு டக்டை கன்சிடர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு டக்ட் ஒன்று இங்கே கிரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதோட ரெண்டு கார்னரும் ஜாயிண்ட் ஆகாமல் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா எக்ஸஸாக நான் எடுத்து டக்ட் கிரியேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் மாடிஃபை டூல்ஸில் உள்ள இந்த ட்ரிம் அண்ட் எக்ஸ்டெண்ட் கார்னர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம பண்ண போகிறது எக்ஸ்டெண்ட் ஆப்ரேஷன். ஸோ எக்ஸஸாக இருக்குது அதை நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ட்ரிம் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்ட் ஆப்ரேஷனில் இதுதான் உங்கள்கிட்ட கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். இது எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா இந்த ரெக்டம் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம்னு தனித்தனியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டையும் கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இது ரெண்டு உங்களுக்கு ஜாயிண்ட் ஆகிடும். ஸோ அப்படி ஜாயிண்ட் ஆகிறப்ப இது டக்டிங் ப்ராசஸ் அப்படின்னால இந்த இடத்துல ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன எலமெண்ட்ஸ் அதுக்கு தேவையோ அதை ஆட்டோமேட்டிக்காக லோட் பண்ணி எடுத்துடும். சப்போஸ் இந்த எலமெண்ட்ஸை நீங்கள் மாற்றினாலும் இந்த ஸ்பெசிஃபிகேஷனில் போய் நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ இதே இன்னொரு டக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த டக்டை பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணி ஓவர்லாப் ஆகிருக்கு. ஸோ ஓவர்லாப் ஆனாலும் இந்த இடத்துல உங்களுக்கு அதுக்குள்ளே கப்ளிங் ஒன்று ஜாயின் பண்ணிடும். ஸோ இப்போ 3D வியூவில் பார்த்தா தெரியும். ஸோ இது மாதிரி 4 ஷேப் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஃப்ளாஞ்ச் ஒன்று அது ஆட்டோமேட்டிக்காக ரெடி பண்ணிடும். இந்த ஃப்ளாஞ்சோட ஷேப்பையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ரெக்டாங்குலர் கிராஸ் ஸ்டாண்டர்ட். ஸோ இதையும் தனித்தனியாக மாற்றிக்க முடியும். ஸோ இதை டாப் வியூவை செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ மாடிஃபைல ட்ரிம் அண்ட் எக்ஸ்டெண்ட். ஸோ எதை ட்ரிம் பண்ண போயினாலும் தனியாக ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ண உடனே அது ரெண்டும் தனி செக்மெண்ட்டாக மாறிடும், இது ரெண்டும் தனி செக்மெண்ட்டாக மாறிடும். ஸோ இதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ் தேவையோ அந்த எலமெண்ட்ஸை ஃபிக் பண்ணி எடுத்துரும். ஸோ எக்ஸஸாக உள்ளதை நீங்கள் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே உள்ளது ட்ரிம் அண்ட் எக்ஸ்டெண்ட் சிங்கிள் எலமெண்ட், இங்கே மல்டிபிளைஸ். இங்கே ஒரு கார்னராக டெவலப் பண்ணாமல் இது ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி பண்ணுறது ட்ரிம் அண்ட் எக்ஸ்டெண்ட் எலமெண்ட்ஸ். இது மல்டிபிள் எலமெண்ட்ஸ். இப்போ சிஸ்டத்தில் டக்ட் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். இது மாதிரி டெக்ஸ்ட்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ மாடிஃபைல இந்த எலமெண்ட்ஸ் வரையும் ஃபிட் ஆகணும். ஸோ எந்த எலமெண்ட்ஸ்னால் இந்த எலமெண்ட்ஸ். அதே மாதிரி
ஒரு எலமெண்ட்ஸாக நீ தனியாக ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறது எது முடிய போகணும், அடுத்தது எந்த எலமெண்ட்ஸ் அதை போய் மீட் ஆகணும்னு செட் பண்ணிக்க போகிறோம். ஸோ கண்ட்ரோல் செட் கொடுத்து நான் பேக் வந்துக்கிறேன். இங்கே உள்ளது மல்டிபிள் எலமெண்ட்ஸ். ஸோ அதேமாதிரி தான் ஒரே ஒரு டார்கெட்டை ரீச் பண்ணணும். அட் சேம் டைம் எந்த எலமெண்ட்ஸ்லாம் அங்கே போகணும் அப்படின்னு தனியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ டார்கெட் எலமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். எந்த எலமெண்ட்ஸ்னால் இந்த எலமெண்ட்ஸ். ஸோ மல்டிபிளாக நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு போயிட்டுருக்கலாம். ஸோ இது மாதிரி ஒரே ஒரு ஆப்ஜெக்டில் டேரெக்டாக போய் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷனையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை 3D வியூவில் பார்த்தா தெரியும். ஸோ அப்படி இந்த எக்ஸ்டெண்ட் மூலியமாக ஜாயின் பண்ணுறப்பையும் ஆட்டோமேட்டிக்காக இந்த இதில் ஃபிட்டிங்ஸ் ஜாயிண்ட் ஆயிரும். இந்த இதில் டி ஜாயின் மாதிரி ஒன்று கிரியேட் ஆயிரும். இதோட டைப்பிங் நீங்கள் இந்த ஸ்பெசிஃபிகேஷன் ஆப்ஷன் மூலியமாக மாற்றிக்கலாம். ஸோ இங்கே உள்ள ஆப்ஷன் கிளிக் பண்ணி இது நீங்கள் டெலிட் பண்ணுறதுக்கு பதில் இங்கே உள்ள டெலிட் சிம்பிளை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கமெண்ட் பார்த்தீங்கன்னா டிங்கிற ஆப்ஷனையும் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த எலமெண்ட்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு டெலிட் ஆகும், அதோட ஃப்ளாஞ்ச் உங்களுக்கு டெலிட் ஆகாது. ஸோ அது டெலிட் ஆகாத வரையும் இது ஒரு தனி எலமெண்ட்டாகவும் இது ஒரு தனி எலமெண்ட்டாகவும் இருக்கும். நடுவில் உள்ளது தனி ஃபிட்டிங்ஸாக இருக்கும். ஸோ இப்போ இதையும் டெலிட் பண்ணுறோம். ஸோ இது ரெண்டு இப்போ ஜாயிண்ட் ஆகாமல் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுறதுக்கு தான் இந்த ஜாயிண்ட் ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ ஜாயிண்ட் ஆப்ஷனுக்கு பதில் டேரெக்டாக அதை பிக் பண்ணி நீங்கள் இந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி ஜாயின் பண்ண முடியும். ஸோ ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டெக்ட் ஒரே டெக்டாக தான் இருக்குமே தவிர ரெண்டு டெக்டாக இருக்காது. ஸோ அடுத்தது இங்கே உள்ள அரேஸ். ஸோ இது மாதிரி டிஃப்யூசர் உங்களுக்கு இந்த ரூம் ஃபுல்லாக வேணும், இல்லை நிறைய வேணும் அப்படின்னாலும் இந்த டிஃப்யூசரை நீங்கள் ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி காப்பி பண்ண கூட தேவையில்லை. ஸோ இப்போ சிஸ்டத்தில் ஒரு டிஃப்யூசர் ஒன்று நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன், அதாவது ஏ டெர்மினல்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ஒரு ஏ டெர்மினல்ஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரி ஏ டெர்மினல்ஸ் உங்களுக்கு வரிசையாக கிரியேட் ஆகணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் மாடிஃபைல இங்கே உள்ள அரே அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட ஷார்ட்கட்டை பார்த்தீங்கன்னா ஏஆர். ஸோ அதை பிக் பண்ணுறது மூலயமா எந்த ஆப்ஜெக்ட்னு கேட்கும், அந்த ஆப்ஜெக்டை பிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக அரே பண்ணிட முடியும். ஸோ இதை பிக் பண்ணிவிட்டு அரேன்னு கொடுத்தாலும் நோ ப்ராப்ளம். ஸோ இந்த அரே ஆப்ஜெக்ட் ஒன்று உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கு. செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், லீனியர் அரே, ரேடியல் அரே. ஸோ லீனியர் அரேனா ரோ வைஸ் காலம் வைஸ் இந்த அரே உங்களுக்கு டெவலப் ஆகும். ரேடியல் அரேங்கிறது ஒரு சென்டர் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி ரேடியஸ் மெத்தடில் இது டெவலப் ஆகும். இந்த குரூப் அண்ட் அசோசியேட். ஸோ குரூப் அண்ட் அசோசியேட் அப்படிங்கிறது இது டெவலப் ஆனதுக்கு அப்புறம் அந்த டெவலப்பிங் ஆப்ஜெக்ட் பேரண்ட்டும் சைல்டும் ஒரே அசோசியேட்டிவாக இருக்கணுமா இல்லைன்னு கேட்குற ஆப்ஷன் தான். ஸோ குரூப் அதை அன்டிக் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே செப்பரேட் எலமெண்ட்ஸாக இருக்கும். ஸோ அன்டிக் பண்ணல அப்படின்னா எல்லாமே ஒரே சிங்கிள் குரூப்ஸாக இருக்கும். இப்போ இந்த லீனியர் அரே கிளிக் பண்ணிட்டோம். என்டர் நம்பர்ஸ். ஸோ எத்தனை நம்பர்ஸ் வேணும் அப்படின்னு தனித்தனியாக செட் பண்ணிக்கலாம். 4 நம்பர். ஸோ இந்த சைடு 1 2 3 4ன்னு 4 நம்பர்ஸ் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை பிக் பண்ணும்போது தனித்தனியாக கிளிக் ஆகுது. இப்போ மொத்தமாக செலக்ட் பண்ணி நீங்கள் அன்குரூப் பண்ணிங்கன்னா எல்லாமே தனித்தனி எலமெண்ட்டாகவே இருக்கும். இது தனி எலமெண்ட், இது தனி எலமெண்ட், தனி எலமெண்ட். ஸோ திரும்பி இதை மொத்தமாக செலக்ட் பண்ணுறோம். எகெயின் அரேன்னு கொடுக்குறப்ப அதே லீனியர் அரே டோட்டல் நம்பர்ஸ் 3ன்னு செட் பண்ணுறோம். செட் பண்ணதுக்கு அப்புறம் எந்த ஆப்ஜெக்ட் இங்கே இருக்கிற இந்த ஆப்ஜெக்ட் செட்டு எங்கே போகணும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள டிஸ்டன்ஸை மட்டும் நீங்கள் கொடுத்தா போகிறோம், அதுக்கு அடுத்து உள்ள ஈச் டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணி எடுத்துக்கும். ஸோ இங்கே உள்ளது மூவ் டு செகண்ட். ஸோ நீங்கள் பிக் பண்ணுற பாயிண்ட் ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கும் செகண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸாக இல்லை ஸ்டார்ட் டு எண்டா. ஸோ ஸ்டார்ட் டு எண்டுன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் பிக் பண்ணுற இடத்த டோட்டல் இடத்த கன்சிடர் பண்ணிவிட்டு உள்ளே அது டிவைட் பண்ணி ப்ளேஸ் பண்ணிடும். ஸோ இப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் இங்கே கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் அரேஸ் 4. ஸோ இப்போ இது சிங்கிள் எலமெண்ட் நீங்கள் அரே பண்ணாலும் இது ஒரு குரூப்ஸாக கிரியேட் ஆகிருக்கு. ஸோ மொத்தமாக செலக்ட் பண்ணி நீங்கள் அன்குரூப் பண்ணாலும் அன்குரூப் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இது மொத்தமாக செலக்ட் ஆகும், இது தனித்தனியாக செலக்ட் ஆகும். ஸோ இந்த ஏர் டிஃப்யூசர்ஸ் நீங்கள் மாடிஃபை பண்ணுற ஒவ்வொரு டூல்ஸையும் தனித்தனியாக செலக்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக குரூப்பில் இருக்கும்போது உங்களோட HVAC டூல்ஸையும் இந்த ஏர் டிஃப்யூஸையும் ஜாயின் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா ஸ்ப்ளிட் பண்ணால் மட்டும்தான் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் உங்களுக்கு தனியாக கிரியேட் ஆகும். ஸோ ஒரே குரூப்பாக இருக்கிறப்ப இதோட இன்ஃபர்மேஷன் எப்படி காமிக்குதுன்னா ஒரு குரூப் இன்ஃபர்மேஷனாக காமிக்கும். இதே தனியாக ஆப்ஜெக்டாக இருந்தால் அதோடைய சப்ளை டிஃப்யூசர் அதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு தனித்தனியாக காமிக்குது. ஸோ இப்போ இதை மட்டும் நீங்கள் தனியாக குரூப் பண்ணாலும் தனியாக குரூப் பண்ணிக்க முடியும். ஸோ அதான் இந்த நியூ குரூப் கிரியேட் பண்ணி அந்த குரூப்போட நேம் நான் செட் பண்ணிவிட்டு இது தனி குரூப்பாக கிரியேட் பண்ணிக்கலாம்.
ஸோ இது மாதிரி எல்லா குரூப்பையும் கண்டிப்பாக அன்குரூப் பண்ணால் மட்டும்தான் இந்த MEP கான்செப்டில் யூஸ் பண்ண முடியும். ஸோ அடுத்ததாக இங்கே ஒரு டக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி டக்ட் ஒன்று உங்களுக்கு இன்னொன்று க்ரியேட் ஆகணும். ஸோ எகெயின் ஒரு டக்ட் நான் என் பாயிண்ட்லேருந்து இப்போ க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டக்ட் எடுத்துகிட்டு இருக்கேன், மேபி பைப்லைனாக கூட இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு டக்ட் சிஸ்டம் உங்களுக்கு இந்த சைடும் க்ரியேட் ஆகணும் அப்படின்னா இன்னொரு சைடு நீங்கள் தனித்தனியாக போடணும் அவசியம் கிடையாது. ஸோ அது மாதிரி இங்கே மாடிஃபைல ஆப்செட்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது சப்ளை இயராக நீங்கள் கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட எக்ஸாஸ்ட் இயர் இல்லை ரிட்டன் இயருக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு டக்ட் சிஸ்டம் அமைக்க வேணும். ஸோ அப்படி பக்கத்துலேயே ஒரு டக்ட் சிஸ்டம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறப்ப ஆப்செட். ஸோ இந்த மெயின் சிஸ்டத்துக்கும் நீங்கள் புதுசாக ஃபார்ம் பண்ணுற சிஸ்டத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோதுன்னு அது கேட்கும். ஸோ கிளிக் பண்ணி இந்த வாலை கிரியேட் பண்ணிங்கன்னா இந்த சைடு கிரியேட் ஆகும். ஸோ இந்த டாட்டர் லைன் தான் உங்களுக்கு புதுசாக கிரியேட் ஆகிற டக்டோட சென்டர் பாயிண்ட் ஆஃப் லொக்கேஷன். ஸோ இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சைடு கிரியேட் ஆகும். ஸோ இப்போ இந்த சைடு தான் வேணும், கிளிக் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த டக்ட்டும் வேணும். ஸோ ரெண்டு டக்ட்டு ஜாயின் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக இது ரெண்டு எக்ஸ்டெண்ட் ஆகி இந்த ஃபிட்டிங்ஸ் உங்களுக்கு ஜாயின்ட் ஆகிடும். ஸோ இது மாதிரி மல்டிபிள் டக்ட்ஸ் ஒரே நேரத்தில் போகுது அப்படின்னா இது மாதிரி நீங்கள் ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதே ஆப்ஷன் எல்லாத்தையுமே நீங்கள் பைப் காம்பவுண்ட்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் காம்பவுண்ட்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண முடியும். ஸோ பைப் காம்பவுண்ட்ஸில் ஜாயின்ட்ஸ் எல்லாமே வி ஜாயிண்டா எல்போவா எல்லாமே இப்படி தான் தெரியும். அன்றைக்கி தனியாக செட் பண்ணிக்க முடியும். ஃபைனு கொடுத்தன உங்களுக்கு எல்போன்னு தெரியும். ஸோ இதையும் நீங்கள் ஆஃப்செட் பண்ணணும் இல்லை மாடிஃபை பண்ணாலும் ஈஸியாக மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஆஃப்செட் பண்ணி பார்ப்போம். ஆஃப்செட் 10 feet. ஸோ இப்போ அவுட் சைடில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ரெண்டு எலமெண்ட்ஸும் எக்ஸ்டெண்ட் ஆகி கார்னர் ஃபிட்டிங்ஸ் எலமோட செட் ஆனிச்சு. சப்போஸ் உள்ளே வரும்போது என்ன ஆகுன்னு பார்க்கலாம். ஸோ இன்சைடில் ஒன்று இன்சைடில் ஒன்று ஆட்டோமேட்டிக்காக ட்ரிம் ப்ராசஸ் நடந்து அது எக்ஸ்டெண்ட் ஆகிரும். ஸோ இதான் இந்த மாடிஃபிகேஷன் டூல்ஸ். ஸோ எப்போவுமே எந்த இன்டர்ஃபேஸில் இருக்கும்போது நீங்கள் ரைட் கிளிக் பண்ணும்போது அந்த ரிப்பீட்டுங்கிற ஆப்ஷன் கிரியேட் ஆகும். ஸோ லாஸ்ட்டாக நீங்கள் என்ன மெத்தட் யூஸ் பண்ணீங்க, அதாவது என்ன டூல் யூஸ் பண்ணீங்களோ அந்த டூலை ரிப்பீட் ஆக்ஷனுக்கு அது உதவும். ரீசன்ட் கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரீசெண்டாக நீங்கள் என்னென்ன கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணீங்களோ அது எகைன் நீங்கள் எடுக்கிறதுக்கு டேட்டா இங்கே எடுத்துக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக யூஸ் பண்ண கமெண்ட் டக்ட் பைப்னு தண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ ஏர் டிஃப்யூசர் ப்ளேஸ் பண்ணிட்டுருக்கீங்க, எகைன் சிஸ்டத்தில் போய் ஏர் டிஃப்யூசர் என்னங்கன்னா ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அது சம்திங் மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்காண்டி இந்த மாடிஃபிகேஷன் டேப்பில் இருக்கேன். எகைன் இன்னொரு ஏர் டிஃப்யூசர் வேணும்னா நாங்கள் சிஸ்டம் டேப்புக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. எகைன் ரைட் கிளிக் ரிப்பீட் ஏர் டெர்மினல். ஸோ பிக் பண்ணி ஈஸியாக அதை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ எகைன் ரைட் கிளிக் செலக்ட் ப்ரீவியஸ். ஸோ லாஸ்ட்டாக என்ன எடுத்தனோ அதை நீங்கள் ப்ரீவியஸாக செலக்ட் பண்ணிட முடியும். ஸோ லாஸ்ட்டாக செலக்ட் பண்ண மெத்தடை செலக்ட் பண்ணிருக்கோம். ஜூம் இன் ரீஜியன். இந்த ஜூம் இன் ரீஜியன், ஜூம் அவுட், ஜூம் டு ஃபிட் எல்லாமே நீங்கள் ஒரு மாடலை வியூ பண்ணுறதுக்குள்ள ஒரு ஆப்ஷன். ஜூம் இன் ரீஜனுங்கிறது நீங்கள் பர்டிகுலராக ஒரு இடத்த ஜூம் பண்ணி அந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்த பிக் பண்ணுறேன், அது மட்டும் ஜூம் ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஷேப்பில் இருக்குன்னு தெரில. ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் ரைட் கிளிக் ஜூம் இன் ரீஜன், ஒரு ரீஜன் போனீங்கன்னா அந்த இடத்துல உள்ளது மட்டும் உங்களுக்கு செலக்ட் ஆகும். எகெயின் ரைட் கிளிக் ஜூம் அவுட். ஸோ 2 மடங்கு அது ஜூம் அவுட் ஆகி வந்துட்டுருக்கும். ஸோ இப்போ நீங்கள் கிரியேட் பண்ண மாடல் இல்லை லே அவுட் எதாக இருந்தாலும் ஒரு இடத்துக்கு அது இந்த இன்டர்ஃபேஸை விட்டு வெளியே போயிடுச்சு. அப்படி திரும்பி எப்படி உங்களோட வியூவிங் இன்டர்ஃபேஸுக்குள்ளே கொண்டு வர்றது அப்படின்னா ரைட் கிளிக் ஜூம் டு ஃபிட். ஸோ நீங்கள் என்னென்ன மாடல் போட்டிங்களோ அது இந்த இன்டர்ஃபேஸுக்குள்ளே கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி டெவலப் ஆயிடும். ஸோ இதான் அங்கே உள்ள பேசிக் மாடிஃபிகேஷன் டூல்ஸ். ஸோ இப்போ நான் எகெயின் ஃப்ளோர் பிளான்னு செட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை பிக் பண்ணும்போதே வீவிங் ஆப்ஷன் உங்களுக்கு நிறையா வரும். ஸோ ஹைட் எலமெண்ட், ஹைட் கேட்டகரி, ஹைட் பை ஃபில்டர் நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த எலமெண்ட்டை மட்டும் நீங்கள் ஹைட் பண்ண போகிறீங்கன்னா அதை கிளிக் ஹைட் எலமெண்ட். ஸோ டேரெக்டாக இங்கே பண்ண ப்ராசஸை நீங்கள் டேரெக்டாக ரிப்பன்மெண்ட்லேயே பண்ணிக்க முடியும். எகெயின் பிக் பண்ணி ஹைட் கேட்டகரி அப்படிங்கிறப்ப அந்த ஃபுல் கேட்டகரிஸ் உங்களுக்கு ஹைட் ஆகிரும். எகெயின் ரிட்ரைவ் பண்ணுறது தான். இது பிக் பண்ணும்போது எதெல்லாம் நீங்கள் ஹைட் பண்ணீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு வித்தியாசமாக கலரில் தெரியுது. ஸோ அப்போ அதை மட்டும் செலக்ட் பண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸோ எல்லாத்தையும் தனியாக மாற்றிக்க முடியும். ஸோ ஹைடில் ரீசெட் அப்ளைஸ். ஸோ இது மாதிரி தேவையான ஆப்ஜெக்ட் நீங்கள் ஹைட் பண்ணியும் வச்சுக்க முடியும். ஸோ இந்த பைப் கனெக்ஷனை பிக் பண்ணுறேன். இதில் ஓவர் ரைட் பை எலமெண்ட்ஸ்னு நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஓவர் ரைட் அப்படிங்கிறது இதில் உள்ள செட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த எலமெண்ட்ஸுக்கு சேவ் ஆகும். ஸோ இங்கே உள்ளது மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இந்த மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ் மூலியமாக இதுக்கு உள்ள செட்டிங்ஸை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இங்கே உள்ள ஸ்பெசிஃபிகேஷனுக்கு கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு நான் டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். எகெயின்
இங்கே ஒரு டக்ட் கிரியேட் பண்ணி அவரோட ஷேப்பை நான் மாற்றிக்கிறேன். ஸோ இந்த டக்ட் எப்படி இருக்குன்னா சர்க்குலர் ஷேப்பில் இருக்குது. ஸோ இப்போ 3D வியூவில் பாருங்கள், ரியலிஸ்டிக் மெத்தட். ஸோ இங்கே உள்ளது ரெக்டாங்கிள் டக்ட், இங்கே உள்ளது ரவுண்ட் டக்டாக கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இதே மாதிரி தான் டக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி சேஞ்ச் பண்ணுறதுனா மாடிஃபைல மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ எந்த ஆப்ஜெக்ட்லேருந்து நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டிஸை அப்சர்வ் பண்ண போகிறீங்களோ ஃபஸ்ட்டு அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் எது மாறணும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கோ அதுமாதிரி இங்கேயும் மாறிடும். அப்படி மாறுறப்ப இந்த எலமெண்ட்ஸ் உங்களுக்கு மாறாது. அப்படி மாறலைன்னா இந்த எலமெண்ட்ஸும் இந்த புதுசாக மாறின இந்த எலமெண்ட்ஸும் ஜாயிண்ட் ஆகிறதுக்கு என்ன எலமெண்ட்ஸ் தேவையோ அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே மாறிடும். ஸோ இதாங்க உள்ள மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ பிளான் வியூவில் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சாப்டரில் பேசிக் எடிட்டிங் டூல்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டோம். ஸோ அடுத்த சாப்டரில் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுறதுக்காண்டி உங்களோட ஸ்பேஸை எப்படி அனலைஸ் பண்ண போகிறீங்கிறத பற்றி பார்க்கலாம்.